சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு வங்கிக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அந்த வங்கி வந்து ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே இருந்தது. அதனால் நான் என் காரை நிறுத்திட்டு அந்த மார்க்கெட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு. வழியில் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெமன் ஜூஸ் விற்கிற ஆளை பார்த்தேன். அவர்கிட்ட ஒரு ரூ. 20 கொடுத்து அந்த லெமன் ஜூஸ் வாங்கி குடித்தேன். கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறப்போ ஒரு பஜ்ஜி கடை இருந்துச்சு. அதில் ஒரு பாட்டி வந்து பஜ்ஜி சுட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பஜ்ஜியும் வாங்கி நான் சாப்பிட்டுட்டு அந்த வங்கிக்குள்ளே போனேன். அப்புறம் நானே கொஞ்சம் நேரம் கழித்து யோசித்து போனேன். நான் எதுக்காக வந்து இந்த லெமன் ஜூஸ் குடித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தாகமாக இருந்துச்சு. எதுக்காக வந்து இந்த பஜ்ஜி சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தோன்னா, கொஞ்சம் பசியாக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, அதனால் நான் சாப்பிட்டேன். ஸோ இந்த 2 காரணங்களுக்காக தான் நான் அந்த 2 பேருக்கும் பணம் கொடுத்தேன். நம்மளை சுற்றி நம்ம நிறைய விஷயங்களுக்கு போகிறோம், நிறைய இடத்துல பணம் கொடுக்குறோம். எதுக்காக நம்ம இந்த பணம் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம உத்து யோசித்தோன்னா நமக்கு சில விஷயங்கள் புரியும். இப்போ அந்த பஜ்ஜி போடுற பாட்டிக்கிட்ட பார்த்திங்கன்னா, கடல மாவு, வாழைக்காய், வெங்காயம், வாணலி, எண்ணெய், இன்னும் சில இடுபொருட்கள் இருந்துச்சு. அவங்க இந்த மாதிரியான ஒரு ரா மெட்டீரியலை வந்து பஜ்ஜியாக மாற்றி ஒரு வேல்யூவாக மாற்றி ஒருத்தருக்கு கொடுத்து நம்மக்கிட்ட பணம் வாங்குகிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் போடுற பையன்கிட்ட வந்து ஐஸ் வாட்டரும், எலுமிச்சம்பழமும், கொஞ்சம் எசன்ஸும், கொஞ்சம் சர்க்கரையும் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஜூஸாக நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. அதை நம்ம குடிச்சிட்டு திருப்பி அவருக்கு காசு கொடுக்குறோம். ஸோ இதுக்கு பேர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கெட்டிங் மணி இன் எ ஃபார்மட்டபிள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் போய் எந்த காலேஜ்லேயும் படிக்கலை. ஆனால் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து பணம் வாங்கிறதுக்கான ஒரு விஷயத்த ஒரு க்ரௌட் மார்க்கெட்டில், ஒரு ஹங்க்ரி மார்க்கெட்டில், ஒரு தாகம் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் படித்த நாம் தான் வந்து எப்படி பணம் வாங்குறது மார்க்கெட்டில் மற்றவங்கள்ட்ட அப்படின்றது தெரியாமல் இருக்கும். அடுத்தவங்கள்ட்டேருந்து பணம் வாங்காமல் நம்ம பணம் சம்பாதிக்க முடியாது. யாரோ ஒருத்தர் நமக்கு நம்ம செய்யக்கூடிய சேவையாலேயோ, நம்ம விற்கக்கூடிய பொருளாலேயோ தான் நமக்கு பணத்தை கொடுக்க முடியும். அந்த பணம் தான் நம்மளை பணக்காரனாக்கும். நம்ம அந்த பணம் கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்ம ஏழை ஆகிறோம். அப்போ என்னென்ன காரணங்களுக்காக நம்ம வந்து மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கலாம் அப்படின்னு யோசிங்க. என்ன விதமான சேவைகளை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிங்க. எந்த சேவையை சிறப்பாக செஞ்சால் நமக்கு மக்கள் வந்து பணம் கொடுப்பாங்க, க்யூவில் நின்று கொடுப்பாங்க, இல்லை ஜிபே பண்ணுவாங்க, ஃபோன்பே பண்ணுவாங்க, பேடிஎம் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விடை கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா இஸ் ஈக்குவல் டு டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க. தகவல் தான் பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறது, யூடியூப்பில் சர்ச் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணுறது, அந்த டேட்டாவை கூட நம்ம ஒரு ஆர்டினரி பர்சனல் டேட்டா, நம்மளோட பர்சனல் பிஹேவியர், அதை கூட வந்து கம்பெனிஸ் வாங்குகிறாங்க. அதை வச்சு தான் அவங்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தகவலை பணமாக மாற்றக்கூடிய சிஸ்டம் இருக்கக்கூடிய ஆள் கூட நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு பணம் கிடைக்கும். இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா கனெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நான் வந்து ஒரு நேஷ்னலைஸ் பேங்க்குக்கு எதிர்க்க ஒருத்தர் டீ கடை வச்சுருக்காரு. அவர் வந்து எனக்கு எப்பயுமே வந்து ஒரு தகவல் கொடுப்பாரு. அந்த வங்கியில் சொத்து சம்பந்தமான ஏதாவது ஒரு லோன் வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா எனக்கு தகவல் கிடைப்பார். அந்த வாடிக்கையாளர் அந்த டீ கடைக்கு வரப்போ என்னோடய நம்பர் கொடுத்து ஃபோன் பண்ண சொல்லுவார். அந்த கேஸ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் 10,000 பாஸ் கொடுப்பேன். அந்த நம்பர் கொடுத்தோடனே ஒரு 1000 கொடுப்பேன். இந்த மாதிரி மாதம் வந்து அட்லீஸ்ட் ஒரு கேஸாவது எனக்கு கொடுப்பாரு. ஸோ அவர் பண்ணுறது வெறும் வந்து ஒரு கனெக்டர் ஜாப் தான். அவர் எனக்கு ஒரு தகவல் கொடுக்குறாரு. இங்கே இந்த சந்தோஷ் குமார்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு இந்த லோன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, எந்த வங்கியிலையும் அவருக்கு லோன் கிடைக்காது, நீங்கள் தனியாரில் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்கிறது. அவர் செய்கிறது ஒரு கனெக்டர் ஜாப். அவருக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு தகவலை சிஸ்டம் இருக்கக்கூடிய என்ன மாதிரி ஆள் கூட கனெக்ட் பண்ணுறாரு. அதனால் வந்து அவருக்கு வந்து அந்த பணம் வந்து கன்வெர்ட் ஆகுது. டேட்டா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து வெல்த்தாகவும் மணியாகவும் கன்வெர்ட் ஆகுது. அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த டேட்டாவை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும், எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு க்ரியேட்டிவாக யோசிச்சிங்கன்னா அதற்கான விடை வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணுங்கள். என் பேர் விஜயகுமார். தேங்க்யூ.